ஹாட் சிக்கனில் குழம்பு நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்தனான்றதை பதிவு செய்திருக்கிறேன். ஒரு கோழி வாங்கியிருந்தேன். நான் 800 கிராம் இருந்தது. கோழியை துப்புரவு செய்து அளவான துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும். நான் சின்னதாக தான் வெட்டி கறி சமைக்கிறேன். நான் பெரிய துண்டுகளாகவும் நீங்கள் சேர்த்து சமைக்கலாம். அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து எடுத்திருக்கிறேன். இதில் குழம்பு தூள் உப்பு சேர்த்தும் கலந்து நீங்கள் கறி சமைக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். உள்ளி, பெரிய துண்டு இஞ்சி, இந்த ரெண்டையும் நன்றாக இடித்தெடுத்திருக்கிறேன். இஞ்சி உள்ளியை உடனே இடித்து சேர்த்தீங்களா கறி நல்லா சுவையாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். எண்ணெய் சூடாக்கியதும் அரை தேக்கரண்டி கடுகு, ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், கருவாப்பட்டையில் 4 துண்டு சேர்த்து கொஞ்ச நேரம் பொரிய விட்ட பிறகு ஒரு வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 6 பச்சை மிளகாய், 3 துண்டு ரம்பை, தேவையான அளவு கருவேப்பிள்ளை, இடித்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளியையும் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கிறேன். 200 கிராம் இருந்தது. தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் நன்றாக வதங்கும் வரைக்கும் விட வேணும். தக்காளி பழம் நன்றாக இவ்வாறு வதங்கி வந்ததும் கோழி இறைச்சியை சேர்த்திருக்கிறேன். இதோட தேவையான அளவு குழம்புத்தூள் நான் 4 மேசைக்கரண்டி குழம்புத்தூள் சேர்த்திருக்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்க்கலாம். குழம்புத்தூளை சேர்த்த பிறகு அடுப்பை மிதமான சூட்டில் விட்டு இவ்வாறு நன்றாக கலந்து வதங்க விட வேணும். இடைக்கிட இவ்வாறு கலந்து விட்டு வதங்க விட வேணும். இந்த காட் சிக்கன் ஊர் கோழி இறைச்சியை போல நல்ல சுவையாக இருக்கும். 3 நிமிடம் இவ்வாறு நன்றாக கலந்து வதங்க விட்ட பிறகு 2 கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து அவிய விட வேணும். இந்த இறைச்சி அவியறதுக்கு 25 to 30 நிமிஷம் எடுக்கும். உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் தண்ணீர் சேர்க்கலாம். 30 நிமிஷமாக அவிய விட்டுருந்த நான் இப்போ இறைச்செல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இதில் 1.5 தேக்கரண்டி இறைச்சி சரக்குத்தூள் சேர்த்துருக்கிறேன். இந்த இறைச்சி சரக்குத்தூள் நான் வீட்டில் செய்தது. 2 அல்லது 3 நிமிடம் இறைச்சி சரக்கை சேர்த்து நன்றாக அவிய விட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 3 நிமிடம் ஆற விட்ட பிறகு தேவையான அளவு தேசி புளி சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம். இந்த இறைச்சி குழம்பு சோறு, ரொட்டி, புட்டு, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.